தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறின்றி விதையின்றி வெண்தூங்கும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே. வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைசேஷன் vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல் டே அதுக்காகவே ஒதுக்கின மாதிரி ஆயிடுச்சு. காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்திருச்சு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நான் மட்டும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டேன். முந்தின நாளே அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து vlog எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் தான் வேண்டாம், காலையில் கொஞ்சம் ஏர்லியராக வந்தேன் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக என் மைண்டுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை வந்து செட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அம்மாவை சமையல் எல்லாம் பண்ண சொல்லிவிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் மட்டும் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னாலே பயமாக இருக்கும். பட் இப்போ வந்து டூ வீலரா காரா அப்படின்னு கேட்டால் கார் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அது சோலோ டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு போயிட்டு நல்லா சுற்றிட்டு ஆஃப்டர்நூன் இல்லை நைட் ரீச் ஆகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் தனியாக போகிறது பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா தான். நானும் அவளும் சேர்ந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த ட்ராவல். ஸோ சர்ஜாப்பூரில் நிறையா பேர் கேட்டது வில்லா எங்கே இருக்குது, இந்த மாதிரி வில்லாஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சர்ஜாப்பூரில் எக்கச்சக்கமான வில்லாஸ் வந்துருச்சு. பட் ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 1.5 crore மேலே இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வில்லா ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்கச்சக்கமான வில்லா ப்ராப்பர்ட்டி சர்ஜாப்பூர் அத்திப்பள்ளி ரோட்டில் இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்களே vlogல பார்த்துருப்பீங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா. ஜெர்ப்ரா மட்டும்தான் இருந்தது. கிரஷாந்தம் இப்போ தான் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, போகிற வழியில் தானே அந்த ஃபார்ம் அப்படின்ட்டு ஜஸ்ட் அந்த ஃபார்முக்கு போயிட்டு ஒரு பஞ்ச் கிரஷாந்தம் வந்து வாங்கிட்டு போனேன். இப்போ தான் நாற்று வச்சுருக்காங்க. இனிமேல் தான் இதோட சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாம் ஓரளவுக்கு தான் வந்திருந்தது. மேபி அவங்க வந்து எல்லாம் சேல் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் போகும்போது இருந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டு கலர்ஸில் வாங்கிட்டேன். புது வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறக்காக. சிங்கிள் கலராகவும் கொடுப்பாங்க, இல்லை மிக்ஸ்டு கலர்ஸாக வேணுனாலும் கொடுப்பாங்க, இல்லை 2 கலர் வேணும் அப்படின்னாலும் நமக்கு எது பிடிச்சதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களும் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. பூவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னை வெல்லுதே இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும். ஹாலில் வச்சுருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக இருக்கிறது தான். நான் வந்து வீடு ஃபுல்லாக இப்படி பாக்ஸாக இருக்குதே, இதெல்லாம் எப்படி நாம் செட் பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசித்து பார்த்தா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸையும் நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இருக்கிறது எல்லாமே நம்ம கிச்சனுக்குள்ளே போக வேண்டிய ஐட்டம்ஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ கிச்சன் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. சம்மர் இல்லையா, அதனால் பூ வந்து அவ்வளோ நேரம் தாங்காது. சரி வந்த உடனே கொஞ்சம் தண்ணியில் அது போட்டு வச்சுட்டேன். நம்ம எப்போ அரேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. முந்தின நாள் ஈவினிங் தான் இந்த லைட் ஸ்ட்ரிப் வந்து கிச்சன் ஃபுல்லாக போட்டேன். எலக்ட்ரீஷியனுக்காக வெயிட் பண்ணேன். பட் அவர் என்னன்ட்டார் கடைசியில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட முடியாது, நீங்கள் வந்து ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆணி அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், டபுள் சைட் டேப் போட்டு நானே ஒட்டிக்கிறேன் அப்படின்ட்டு நான் அம்மா பாப்பா 3 பேர் சேர்ந்து அந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் அமேசான்லேயும் கிடைக்குது. பட் குவாலிட்டி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. நான் டைரெக்டாக கடையில் வாங்கி தான் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே இருந்தது. இந்த தடவை இண்டஸ் வேலியிலேருந்து நமக்கு அனுப்பி வச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து 4 அனுப்பியிருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட் லான்ச்டு ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்டீல் கடாய் வித் லிட் 26 சென்டிமீட்டர், சாண்ட்விச் பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஈஸி டு க்ளீன், ஃபாஸ்ட் அண்ட் ஈவன் ஹீட்டிங்காக இருக்கும், வைடு டபுள் ஹேண்டில், ஸ்டீல் லிட் இருக்குது வித் நாபோட, கூல் டச் ஹேண்டில். ஸோ எவ்வளோ ஹீட் ஆனாலும் அந்த ஹேண்டிலை டச் பண்ணும்போது நமக்கு அந்த ஹீட் தெரியவே தெரியாது. ஒரு 3லேருந்து 4 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த குக்வேர். குழம்பு பொரியல் எது வேணாலும் நாம் இதில் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ட்ரை ஸ்டீல் ஃப்ரை பேன் 22 சென்டிமீட்டர், சாண்ட்விச் பாட்டம்,
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஈவன் ஹீட்டிங், வைட் லாங் ஹேண்டில் இருக்குது, டியூரபிள் டபுள் ரீஎன்ஃபோர்ஸ்டு ரிவர்ட்ஸ், கூல் டச் ஹேண்டில். எவ்வளோ சமைச்சாலும் கண்டிப்பாக அந்த ஹீட் வந்து அந்த ஹேண்டிலுக்கு வராது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டீல் சாஸ்பேன் வித் லிட், 16 சென்டிமீட்டர், சாண்ட்விச் பாட்டம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கேஸ் ஸ்டவ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியும் கூட, கிளாஸ் டாப், அப்புறம் வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. ஸோ நீங்கள் பால் காய் வைக்கிறது, டீ போடுறதுக்கு, சூப் வைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து ட்ரை ஸ்டீல் சாஸ் பாட் வித் லிட்டோட வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் பால் காய்ச்சறது இல்லை சூப் பண்ணுறது இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக இருக்குது, இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த 4 ப்ராடக்ட்ஸுமே இப்போ லான்ச் பண்ணதா, எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதே மாதிரி ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனல் பில்லிங் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஹோம் சீசன் வித் லவ் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃப் இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன், ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இது ஒரு வுட்டன் கார்னர் ரேக். ஸோ நான் வந்து அடுப்புக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு, சர்க்கரை, புளியெல்லாம் ஃபஸ்ட்டு ரேக்கில் வச்சுட்டு கீழே இருக்கிற ரேக்கில் வந்து டீ தூள், சர்க்கரை, காஃபி பவுடர் இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் ரேக். அப்புறம் வந்து இந்த வுட்டன் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது சுகர், டீ, காஃபி, இந்த கண்டெய்னர் வந்து அமேசானில் வாங்கினது. நல்ல ஏர்டைட் கண்டெய்னர், கிட்டத்தட்ட 3/4 கிலோ பக்கம் அது தாங்குது. இதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க, செராமிக். கீழே ஒரு வுட்டன் ஸ்டாண்டோடையே வருது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக இப்படியே கிச்சன் பிளாட்ஃபார்மில் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஸ்டாண்டுக்குள்ளே வச்சும் கூட நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஒயிட் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணி இதை எடுத்திருந்தேன். இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம்? அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். முந்தளிரே இன்றைக்கி இந்த விலாகில் ஷேர் பண்ணுற சில ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி மினி விலாகில் சொல்லியிருப்பேன். அதாவது ஜெயநகர் போகும்போது கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுத்தது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்புறம் இடையில சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தது, நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. அதாவது அது சொல்கிறக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க, எல்லாமே இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மளோட பழைய கிச்சனில் இருந்த அந்த ஜார், அப்புறம் ஸ்பூன் ரெஸ்ட், இது 2 இல்லாமல் நம்மளோட கிச்சன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் 2 ரேக் இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் தெரியும், பட் அந்த அளவுக்கு பெருசு இல்லை. நான் இதில் நட்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் வாங்கினேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிச்சன் பிளாட்ஃபார்ம்லேயே நட்ஸ் எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நமக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் கடைசியில் பார்த்தா எண்ணெய் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணெய் ரேக்கில் இந்த பெரிய பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கவே முடியல. அதனால என்ன பண்ணேன்னா இந்த ரேக்கில் ஃபுல்லாக எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பட் எது வந்து எதுக்கு அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. நட்ஸ் வச்சுருந்தா கூட இவ்வளோ எக்ஸாக்டாக இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது சூப்பரான ரேக்காக இருக்குது. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ 4 ஜார்ஸ், நல்ல பெரிய சைஸ் ஜார்ஸு, ஏர்டைட் தான், வுட்டன் லிட் போட்டிருக்கு. பார்க்குறக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1 கிலோ பக்கம் தாங்குற மாதிரி இருக்குது. 1 கிலோ பிடிக்காது, ஒரு 3/4 கிலோ பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பருப்பு, பாசிப்பயிர், துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து கொள்ளு, இது எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு விலாகில் இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வரைக்கும் எந்த டேமேஜ் ஆகாமல் நீட்டாக அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் வந்து நேரம் வந்திருக்கும் போல இருக்குது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறக்கு. டெய்லி சமையலுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருக்கிற ரேக்ஸ்லேயே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடிக்கடி டக்கு டக்குன்னு கை போகிறது அந்த இடமா தான் இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது இல்லாமல் சிம்னி இருக்கா, மோஸ்ட்லி வந்து எண்ணெய் படியாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம்.
சின்ன சின்ன ஸ்பைஸ் ஜார் எல்லாமே இந்த பெரிய ஜாருக்கு மேலே வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். பட் அடிக்கடி எடுக்கும் போது ஏதாச்சும் நழுவி விழுந்துருச்சுன்னா கஷ்டம் அப்படின்ட்டு இந்த பெரிய ஜார்ஸ் எல்லாத்தையும் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தானே இதை தொடுவோம். ஸோ அந்த குட்டி ஜார்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ரேக்கில் அடுக்கி வச்சாச்சு. அரேஞ்ச் பண்ணி வச்சது எல்லாம் பிடிச்சதா என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படி இல்லை இந்த இடத்த விட இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதையும் கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட சஜஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பைஸ் ரேக் ஆயில் பாட்டில் பக்கத்துலேயே வச்சுட்டேன். இந்த பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் தான் ஃபில் பண்ணி வச்சோம். ஒரு மினி விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்மில் எதுவும் வைக்கிற ஐடியாவே இல்லை. பக்கத்தில் ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து நம்மளோட கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் வேலை முடிஞ்சுது. கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு சின்னதாக இடம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நம்மளோட டீ பாட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த பாக்ஸ் வந்து ஐக்கியாவில் வாங்கினேன். ரொம்ப நாள் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 லிட்டர் வரைக்கும் தாங்கும். அரிசி போட்டு வைக்கிற பாக்ஸ் தான். இதில் வந்து நான் ஒரு 3 பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். ஒரு பாக்ஸில் வந்து சாப்பாட்டரிசி, இட்லி அரிசி, இன்னொன்றில் வந்து கோதுமை மாவு. ஸோ இது மூணுமே வந்து கீழே இருக்கிற ரேக்கில் கரெக்டாக இருந்தது. அதை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால் இது வந்து எடுத்தேன். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு வுட்டன் பாக்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இன்னொன்று இருந்தது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அது வந்து அத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் வந்து வுட்டன்லேயே சூஸ் பண்ணி எடுத்துட்டேன். 2 ஸ்பைஸ் பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடாக வச்சுட்டு இந்த ஸ்பைஸ் பாக்ஸை வந்து அங்கே வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ இன்னொரு பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அரிசி, கோதுமை மாவு இதெல்லாம் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ரேக். இங்கே ஃபுல்லாகவே நம்மளோட டீ கப்ஸ், அப்புறம் குட்டி குட்டி பவுல்ஸ் அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாக்கும் மித்துக்குட்டிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தாலும் இதுலேயே தான் கை போகும். அவங்களும் நம்மளை மாதிரி தான் இதில் போட்டு சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அடிக்கடி அந்த க்ராக்கரி யூனிட்டை எடுத்து எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்பூன் ஹோல்டர்ஸ், கரண்டி இதெல்லாமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நாம் வந்து அந்த கலர்ஃபுல்லான ஐக்கியாவில் வாங்கின ஸ்பூன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது நைஃப், ஃபோர்க் இதெல்லாம் தனியாக வச்சுட்டேன். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபோர்க், நைஃப், அப்புறம் வந்து ஸ்பூன் இதெல்லாம் தனியாக வச்சுட்டேன். வுட்டனில் இருக்கிற கரண்டி இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரேக்கில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறது வந்து தனியாக. ஸோ இப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ணி பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நிறைய ரேக் இருக்கங்காட்டி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கா. ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த கப் ஹோல்டர் தான். இந்த குட்டி குட்டி டீ கப்ஸ் எல்லாமே ஜெயநகரில் அந்த தாத்தாட்ட வாங்கினேன் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ப்ளூ கலரில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்காட்டி இந்த ஹோல்டரில் வந்து போட்டு வச்சாச்சு. ஐக்கியாவில் வாங்கின பாட்டில்ஸில் எல்லாத்துலேயுமே மில்லட்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு ரேக்கில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ரேக்கில் எல்லாமே மில்லட்ஸ் தான். அடிக்கடி இனினாலும் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ரேக்கில் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற வெஜிடபிள்ஸ், அப்புறம் எதுனாலும் அடிக்கடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற பாக்ஸஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் பாப்பாவும் மித்துக்குட்டியும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸஸையும் வந்து இதில் வச்சாச்சு. ஸோ அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் தான் இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குக் பண்ண உடனே அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்க வேண்டாம். டக்குன்னு இது ஓப்பன் பண்ணுறோமா, யூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ரேக்கில் ஃபுல்லாகவே எடுத்து வச்சாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற யுட்டென்சில்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சாப்பாடு வடிக்கிறது, இட்லி வேக வைக்கிற பாத்திரம், இது எல்லாமே.
கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அடுப்பு இருக்குது. அந்த ஏரியாவில் தான் அடுக்கி வச்சது எல்லாத்தையுமே உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த டீ பாட் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் நம்ம ரீஃபில்காக யூஸ் பண்ணுற சில பாட்டில்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வரமிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து பாஸ்தா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம அந்த வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய பாட்டில்ஸில் போட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதுதான் அடுப்புக்கட்டை இருக்கிற ஆயில் ரேக். பெரிய பாட்டில் வச்சும் செட் ஆகலை, சின்ன பாட்டில் வச்சும் செட் ஆகலை. சரி, அது ஏன் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு கிளாஸஸ் எல்லாத்தையும் அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸ்பைஸ் பாட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதாவது இந்த முறுக்கு புளியறது, இடியாப்பம் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அடிக்கடி எட்டி எட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுனா எப்பாச்சும் தேவைப்படும் போது எடுத்தால் போதும் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு நேர் கீழே இருக்கிற ரேக்கில் அதாவது ஃபஸ்ட் ரேக்கில் நம்மளோட குக்கர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கீழே வந்து நம்ம குக்கிங்காக யூஸ் பண்ணுற யுட்டென்சில்ஸ் லிட்டோடு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதே லைனில் இது வந்து லாஸ்ட் ரேக். இங்கே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற யுட்டென்சில்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறையா வந்து அந்த பழைய வீட்டில் இருக்குது, அங்கேயும் குக்கிங் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ மேல் ரேக் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன், கீழ் ரேக்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த பக்கம் ரேக் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இதில் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம க்ராக்கரி யூனிட்டில் வச்சுருந்த ஐட்டம்ஸ் தான். ஸோ ஒரு ரேக்கில் ஃபுல்லாக பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் வந்து வச்சாச்சு. அதாவது சூப் பவுல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரேக்கில் வச்சுட்டேன். கீழே இருக்கிற ரேக்கில் எல்லாமே நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ், குட்டி குட்டி பிளேட்ஸ், ஏதாச்சும் டிஷ்ஷஸ் பண்ணோம் அப்படின்னா மூடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பிளேட்ஸ், அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து இதில் வச்சுட்டேன். அதாவது இந்த ரேக்கில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கடாய், அதாவது கேஸ்ட் அயர்ன் கடாய் எல்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நாம் இந்த ஸ்டாண்டு அந்த வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருந்துச்சு. இப்போ அதை அப்படியே படுக்க வச்சு இந்த கேஸ்ட் அயர்ன் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டேன். கேஸ்ட் அயர்னும் வச்சுருக்கேன், அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கேஸ்ட் அயர்ன் பாருங்கள், ஒரு 10 நாளாக வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதங்காட்டி துருப்பேறின மாதிரி இருக்குது. மறுபடியும் இங்கே வந்து சீசனிங் பண்ணி எடுத்து வைக்கணும். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரேக்கில் ஃபுல்லாகவே மண் சட்டி, அப்புறம் வந்து அந்த சோப் ஸ்டோனில் இருக்கிற குக்வேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. கீழே வந்து நாம் சர்விங்காக யூஸ் பண்ணுற பவுல்ஸ் எல்லாமே லிட்டோடு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இந்த கேபினட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அவனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ரேக் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டக்குன்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா, அதுக்குன்னு சில பவுல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து தனி ரேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா எது கூடயும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக அது வந்து ஃபஸ்ட்டு ரேக்கில் ஸ்டோர் பண்ணியாச்சு. கீழே வந்து பேக்கிங்காகவே யூஸ் பண்ணுறது மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து அங்கேயும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நான் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினேன். வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கேபினட்ஸ்லாம் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஈஸியாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கேபினட்டுக்கு மேலேயே ஸ்டாண்ட் மிக்சர், அப்புறம் ஏர் ஃப்ரையர் வந்து வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம அடுப்புக்கிட்ட வேண்டாம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நைஃப் செட் எல்லாம் அந்த பக்கமே செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கங்காட்டி கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக.
அதுக்கு பக்கத்திலேயே ஒரு விண்டோ இருக்கும். அதுக்கு கீழ தான் வந்து நானு இந்த டீ செட்டெல்லாம் வந்து செட் பண்ணேன். பாப்பா அடிக்கடி அந்த கிரீன் டீ எல்லாம் போட்டு குடிப்பா. ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 தடவ குடிப்பா. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டு, பக்கத்திலேயே அந்த டீ கப்ஸ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோட ஃபேவரைட்டான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த விண்டோ வழியா பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கிரீனரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நின்னு டீ குடிக்கும்போது, இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது செட் பண்ணியாச்சு. அவன் மட்டும் ஃபர்ஸ்ட்டே எடுத்துட்டு வந்து செட் பண்ணியாச்சு. ஏன்னா, எனக்கு வந்து டவுட் இருந்தது. அந்த கேப் வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ கரெக்ட்டா நமக்கு லக் இருந்தங்காட்டியோ என்னமோ சூப்பரா வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கீழ இருக்கிற ரேக்ல நாம கட்டிங்க்காக யூஸ் பண்ற மெஷின்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? காஃபி மேக்கர், சூப் மேக்கர் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எப்ப தேவைப்படுமோ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கு கீழ இருக்கிற ரேக்ல இந்த மளிகை ஜாமானமெல்லாம் மிச்சம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுல வச்சாச்சு. நட்ஸ் மட்டும் தான் நான் நெனச்ச மாதிரி ஸ்டோர் பண்றக்கு வாய்ப்பில்லாம போயிருச்சு. ஏன்னா, அந்த ரேக் வந்து ஆயில் பாட்டிலுக்காக யூஸ் பண்ணிட்டேன். சரி ஓகேன்ட்டு மில்லட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? அந்த ரேக்குக்கு மேல் ரேக்க வந்து இதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்து ரேக்ல நம்மளோட கிராக்கரி யூனிட்ல இருந்த பவுல்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டேன். வுட்டன் பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. சரி அதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்றது? அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வருமே அப்படிங்கிறதுக்காக, இதுல வந்து அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேல இருக்கிற ரேக்ல கார்ன்ஃப்ளெக்ஸ், சாக்கோஸ் இது எல்லாமே வச்சுட்டேன். இது கீழ இருந்துச்சு அப்படின்னா, அடிக்கடி அது மட்டுமே கை போகுது ஹரிஷ்மிதாக்கும், மித்ரனுக்கும். ஸோ மேல ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அடிக்கடி கண்ல படாம இருக்கும். அது கூட இந்த ப்ரவுன் சுகர், அப்புறம் நாட்டு சர்க்கரை இது எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அது பக்கத்திலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த குட்டி குட்டி ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்ல நான் வந்து பீட்சாக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ரேக். நம்மகிட்ட மிச்சம் இருந்திருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எப்பாச்சும் தேவைப்படும் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக. இந்த பிளாட்ஃபார்ம்ல 2 பேஸ்கெட் வந்து குடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு கார்லிக் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும் இதுல. ஸோ இதெல்லாம் அந்த வீட்ல இருக்கு. ஒன்ஸ் இங்க மூவ் ஆகும்போது அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்மளோட கிச்சன் என்ட்ரன்ஸ்ல இந்த போர்டு மாட்டிட்டேன். நம்மளோட பழைய கிச்சன்ல என்டர் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன், ஓப்பன் 24 ஹவர்ஸ், அப்புறம் சீசன் வித் லவ். நம்மளோட ஹோம் சீசன் வித் லவ் வந்து இதுல ஸ்டார்ட் ஆனது தான். கிச்சன்ல சிங்க் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வெளியும் சிங்க் இருக்குது. ஸோ 2 சிங்க் வந்து இந்த வீட்டில் இருக்குது. மோஸ்ட்லி வெளியே இருக்க சிங்க் தான் வந்து யுட்டென்சில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். உள்ளே இருக்கிற சிங்க்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ரேராக இந்த சிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மழைக்காலம் இந்த மாதிரி டைமில் மட்டும். ஸோ நம்மளோட பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் வெளியே தான் இருக்கும். கிச்சன் கேபினட்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஓனர் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் இதே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அவருக்கு வந்து நல்லபடியாக வீட்டை கொடுக்கணும். அவர் கீ கொடுக்கும்போது சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். அதாவது வீட்டை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ரொம்ப வந்து ஆசைப்பட்டு கட்டின வீடு அப்படின்ட்டு. இது வந்து இந்த குருமிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம தட்டுவோம் இல்லையா? அதுக்காக வாங்கினது. ஸோ அது வந்து சிங்கோட சைடில் வச்சுட்டேன். நான் எப்பப்போ இந்த எக்ஸிபிஷன் இல்லை ஏதாச்சும் லோக்கல் ஷாப்புக்கு போகும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்பாச்சும் நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான் சில டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இன்னும் வந்து விலாகில் நான் போடும்போது உங்களுக்கு வந்து தெரியும் எது எது வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைல்ஸ் வந்து ரொம்ப பிளாங்காக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசனையாகவே இருந்தங்காட்டி நம்மளோட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து வந்து இதில் அப்படியே மாட்டி விட்டாச்சு. எனக்கு ஐடியா என்னன்னா, கிச்சன் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா, பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கேத்த மாரியே வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது மனசுல இருந்துட்டே இருந்தது. ஏன்னா, வீடு வந்து நல்லா வெளிச்சமா இருக்கா, ஸோ அதனால தான் வால்பேப்பர் கூட நான் வந்து டார்க்கான கலர்ல குடுக்கல. எல்லோ கலர்ல குடுத்தேன். அதில வந்து லைட் ப்ளூ கலர் டிசைன்ஸ் வந்த மாரி. ஸோ அந்த பிரிக் மாதிரி இருந்த வால்பேப்பர் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னன்னா, நீங்க வந்து கிச்சனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாரி தோணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சேன். கிச்சனில் ஒரு விண்டோ இருக்குது சிங்க்குக்கு மேலே. அதுக்கு மேலே வந்து இது ஐக்கியாவில் வாங்கின ஒரு ஃப்ளவர் வேஸ் தான். ஸோ அதில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சாச்சு. அதுவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கேபினெட் ஃபுல்லாகிருச்சு. இனி வாங்கினா கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது.
எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் செடிகை இல்லைன்னா நம்மளோட கிச்சன் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் சக்லண்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஒரு செல்ஃபில் வந்து ஒரே ஒரு சக்லண்ட் யானை பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சக்லண்ட் இருக்கும். ஸோ அது வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டீ பாட் இருக்கு இல்லையா, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல குட்டியாக ஒரு சேர், அதுக்கு மேலே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் கேண்டில் ஹோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். சிங்க் பக்கத்தில் ஒரு பிளான்ட் ஆல்ரெடி நான் நர்சரி போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். மினி விலாகில் சொன்னேன் இல்லையா, ஃப்ரெண்டு வந்து நர்சரிக்கு கூப்பிட்டாங்க, அங்கே போய் சில பிளான்ட்ஸ் வந்து எனக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளோட ஒயிட் பாட் வந்து கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ அதில் ஃபில் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து சிங்க் பக்கத்தில் வச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது, கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த பிளான்ட்டை தான் பார்ப்போம். இந்த பிளான்ட் வந்து போத் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். லோ மெயின்டெனன்ஸ் தான் இன்டோர் பொறுத்த வரைக்கும். நான் மோஸ்ட்லி இந்த பிளான்ட் எல்லாமே இன்டோரில் தான் வச்சுருக்கேன். 15 டேஸ் ஒன்ஸ் தான் தண்ணியும் ஊற்றிருக்கேன். மேபி பெங்களூர் கிளைமேட்டுக்கு 15 டேஸ் ஒன்ஸ் ஓகே. பட் நம்ம ஊரில் எல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வச்ச இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து விட்டுருந்து இல்லையா, அது எதுக்குன்னா இந்த டக்கை வந்து அதில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் நம்ம வந்து இந்த நைஃப், சிசர்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் பழைய வீட்டில். இப்போ அது வந்து ஒரு ஃப்ளவர் வேஸாட்டம் ஆகி போயிடுச்சு. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிரியா, வைஷ்ணவி, புருஷோத், பிரசாந்தி துரை, ஸ்ரீவித்யா, ராஜ்குமார், ஸ்ரீநதி, பொன்மாரியப்பன், பாலாஜி, செல்வ சமித்ரா, சுவாதி, ஜாமேஸ்குமாரி, சசிகுமார், இந்து, சூர்யா ரெஞ்சு, மகேஸ்வரி, தேவிகா நடராஜன், கோகிலா, சுகன்யா, இந்து முருகன், ஜெய் யஷ்விந்த், கனிமொழி, ஷிவானி, பிடிஎஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபேக்ட்ஸ், கார்த்தி, டிகேஷ், பரத்கத் நிஷா, ஜெஃப்ரினா, ஜோதி மீனா, சலோமி விக்டர், ஜான் ஜோசப், ஷர்வேஸ், பொன்மாரியப்பன், மகிஷா, முருகன் அலைஸ், கிறிஸ்டினா ஈஸ்டர். உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லோருக்கும் திருமணநாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ காலையில் கிட்டத்தட்ட 9 o'clock அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. இடையில அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்து அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. விலாக் எடுக்கலை அப்படின்னா இது வந்து ஒரு 2 hours இல்லைனா 2.5 hours வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கலாம். பட் விலாக் எடுத்துகிட்டே நம்ம வந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே டைம் எடுக்கும். ஸோ விலாக் எடுத்துகிட்டே நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கூட நீங்கள் கேட்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யூடியூப் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஃபஷன். நல்லபடியாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிச்சன் ஆர்கனைசேஷனை ஒரு விலாகாக ஷேர் பண்ணேன். ரெண்டட் ஹவுஸோ ஓன் ஹவுஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை அமைச்சு வாழலாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எப்போ நமக்கான வீட்டை நம்ம வாங்குவோம், அது வாங்குவோமா இல்லை வாங்காமல் போவோமா அப்படின்னலாம் தெரியாது. வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அவ்வளோதான். பட் வாங்காமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அதாவது இந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வாடகை வீட்டுக்காக நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளோட லைஃப்பை வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த வீடாக இருந்தாலும் சொந்த வீட்டில் நம்ம எப்படி இருப்போம், எப்படி என்ஜாய் பண்ணுவோம், எந்த மாதிரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம், எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி உள்ளே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வாடகை வீட்டையும் சொந்த வீட்டாக மாற்றி நாம் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். ரூபா வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம வீட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக நீட்டாக வச்சுக்கிறோமோ, ஸோ அது வந்து நம்மளை கெடுதல்லேருந்து காப்பாற்றும். நமக்கு வந்து நெகட்டிவிட்டியை உள்ளே பாஸ் பண்ணாது, பாசிட்டிவிட்டி மட்டுமே உள்ளே கொடுக்கும். இதில் வந்து நான் தீர்க்கமாக நம்புவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவாங்க. அது உண்மைதான். நம்ம வந்து இருக்கிற வீட்டை ரொம்ப நீட்டாக ஒரு கோயில் மாதிரி வச்சு நடத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவிட்டியை வீட்டுக்குள்ளே விடவே விடாது. ஸோ இந்த தடவை அந்த ராஜஸ்தானி எக்ஸிபிஷனுக்கு போனப்போ சில ஜார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ஃப்ளவர் வேஸ் பர்பஸ்க்காக தான். நம்மக்கிட்ட ஃப்ளவர் வேஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா ஹைட்டாக ப்ராடாக இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ரூமுக்கு ஏற்ற கலரில் நம்ம சூஸ் பண்ணி ஜார்ஸை வச்சுக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா, அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இல்லையா.
அண்ட் நெறைய பேர் வந்து சொன்னீங்க, அந்த மாதிரி வியாபாரி கிட்ட வந்து பேரம் பேசாதீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா இது உடைஞ்சிருந்தது அப்படின்னா, யாருமே வாங்க மாட்டாங்க. நாம வந்து போய் கேட்கும்போது ரூ. 50 ரூ. 75 அப்படிங்கும்போது, தாராளமா அவங்க எடுத்து குடுப்பாங்க. ஏன்னா, உடைஞ்ச பொருள அவங்க கண்டிப்பா தூக்கி போடுவாங்க. அத வச்சு வேற எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அதுக்கு நாம ஒரு விலை குடுத்து வாங்குறோம். அவங்களுக்கு ஒரு லாஸ்ல இருந்து தவிர்க்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ நல்ல பொருளை வந்து நாம அந்த மாரி கம்மியான விலைக்கு கேட்டு எப்பவும் வாங்க போறது இல்ல. ஸோ கிச்சன் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் என்ட்ரன்ஸில் ஒரு இன்டோர் பிளான்ட்டை செட் பண்ணியாச்சு. என்ட்ரு ஆகும் போதே ஒரு வெல்கமிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பாக இதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேபி சில பிளான்ஸ் உள்ளக்கான ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணணும் என்னமோ அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி கிச்சனுக்கு வெளியே ஒரு கேபினெட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து சில பிளான்ட்ஸ் அப்புறம் டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். கிச்சன் பிளாட்ஃபார்மில் கெட்டில் மட்டும் மிஸ்ஸிங். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்தாலும் பெருசாக ஒன்றும் மெஸ்ஸி ஆகாது. அந்தந்த இடத்துல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக போயிடும். நான் இன்னைக்கு வந்து கிச்சன் அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அதாவது நீங்களும் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். செட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதே மாதிரி கூட மாற்றிக்கலாம். அண்ட் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரொமோஷனுக்காக வந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 10 பேத்துக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கே இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்க பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு மினி விலாகில் சொல்கிறேன். அன்னைக்கு வந்து நீங்கள் மெசேஜ் ரெக்வஸ்ட் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து செலக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வீட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மினி விலாகில் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து மெசேஜ் ரெக்வஸ்ட் கொடுங்க. பட் இன்ஸ்டாகிராமில் சிலர் வந்து இல்லை அப்படின்னீங்க. பட் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு ஏதாச்சும் வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யாருமே வந்து யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களோட அட்ரஸை மென்ஷன் பண்ணாதீங்க. சிலர் வந்து அட்ரஸை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. அது வந்து சேஃப்டி இல்லை உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் படிப்பாங்க. எல்லாத்தோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்காக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அட்ரஸை எக்காரணத்தை கொண்டு ஷேர் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது பர்சனலாக இருக்கும். அதாவது எனக்கு உங்களுக்கு உள்ள சேட்டாக மட்டும்தான் இருக்கும். மூணாவதவங்க யாரும் வந்து அதை பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டு யூடியூப் கமெண்ட்ஸில் உங்களோட அட்ரஸோ ஃபோன் நம்பரோ எதையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. கிச்சன் ஆர்கனைசேஷன் விலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. என்னோட கிச்சன் பார்க்குறக்கு எனக்கே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தானதும் தனன தானதும் தனன